ஸோ டே 5 நேற்று நிறைய விஷயம் நடந்துச்சு, அது நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம வெளியூருக்கு போயிருந்தனால வீடியோஸ் நிறையா கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் போச்சு. அவசர அவசரமாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் பண்ண முடியல. இது நேற்று என்ன நடந்தது இந்த வீடியோவில் இன்னைக்கு நடக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். டே 5 நம்ம 365 days 365 vlogs எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதோட 5வது நாள் இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஆட் ஆகும். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பெயிண்ட் கடைக்கு, அவர் சைட்டுக்கு பெயிண்ட் போடுறதுக்காண்டி வந்திருக்கேன். பெயிண்ட் போட்டுட்ருக்கேன். பெயிண்ட் போட்டுட்ருக்காங்க. எடுத்து கொண்டு போய் நான் சைட்டில் எனக்கு கொடுக்கணும். மணி இப்போயே 10:30 மணி ஆச்சு. கடையில் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே பேக் கடையும் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டு சைட்டுக்கு போயிட்டு பெயிண்டை வேறு கொடுக்கணும். காலைல இதுதான் நம்ம சாப்பாடு. ஒரு வடை, ஒரு வெங்காய பழம், டீ. இதை விட்டு அங்கிட்டு 1 மணி ஆயிடும் சாப்பிட்றது. யாரெல்லாம் காலையில் சாப்பிடாம இந்த மாதிரி கூட்டு சாப்பிடுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கலர் வாங்கி கொடுத்தாச்சு, கலந்து விட்டுருக்காங்க. இதுதான் அடிக்க போகிறோம். சின்ன விட்டு தான் எதுதான் அடிக்க போகிறாங்க. போயிட்டு டிசைன் வேலை வேறு பார்க்கணும். இன்னும் சரி நான் போகிறேன். இதே ஒரு குழப்பாக இருக்குது. ரைட் பார்ப்போம். வெயில் சரியான வெயில் போடுது பாருங்கள். முரட்டு வெயிலாக இருக்குது. இதில் தான் இன்று வலிச்சிக்கிட்டு இருக்கேன். இதா கீழே இந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ தெரியுதான்னு தெரில. டிசைனு இதுதான் டிசைன் தான் வலிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே விக்கெட்டில் வெயில் மொட்டை வெயில் சரியா 1 மணி ஆகுதா வைக்க முடியல. பாதி அளவுக்கு வலிச்சாச்சு. மறுபடியும் வலிக்கணும். வலிச்சுட்டு போய் சாப்பிடணும். பார்ப்போம். போய்ட்டு வலிச்சுட்டு சாப்பிடுவோம். பசிக்கு காலைல இது பண்ணல. டீ மட்டும் தானே குடிச்ச. டீ ஒரு பலகாரமும் சாப்பிட்டேன். அவ்வளோதான். வேறு எதுவும் சாப்பிடல. நல்ல சாப்பாடும் இல்லையா, அதனால போய் சாப்பிடணும். சாப்பிடுவோம். அப்படின்னா நேற்று என்ன ஆச்சுன்னா, 1:30க்கெல்லாம் நம்ம கரூருக்கு போயாச்சு. போனோடனே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். சாப்பாடு என்னென்னா சாம்பாரும் பருப்பு குழம்பு, அப்புறம் அப்பளம், பாயாசம் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் சாமி இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு லேட்டாச்சு. அதனால தான் உங்களுக்கு 12 மணிக்கு வீடியோஸ் போகிற மாதிரி ஆச்சு. 11:30 மணின்னு நினைக்கிறேன் வீடியோ போடுறப்ப. அதான் நடந்துச்சு. இன்றைக்கி பெருசாக இல்லை. ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணேன். அதோட டிப்ஸ்லாம் இருக்கும். இப்போ அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு இன்றைக்கி என்னென்னா சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாம் வேலை முடிச்சு வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு பெயிண்ட் கடையில் வந்து பெயிண்ட் ஜாமான் நாளைக்கு ஜாமான்களை சொல்லிவிட்டு எனக்கு கிளம்ப வேண்டியதான். சர்வீன் கேட்டான்னு சர்வீனுக்கு வந்து கடையிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. சர்வீன் கேட்டான்னு சர்வீனுக்கு வந்து சில்லி புரோட்டா, அதாவது வெஜ்ஜு. அது எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரோட்டாவை வந்து பொரிச்சிட்டு அதில் வந்து வெங்காயம், அப்புறம் குடமிளகா, சாஸ் இதெல்லாம் போட்டு பண்ணி அந்த பொரிச்ச புரோட்டாவை அது மேலே போட்டு எப்படி சொல்கிறது, ரைஸுக்கு பண்ணுற மாதிரி, நூடுல்ஸுக்கு பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. தெரில எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் அதை. ஓகே. ஸோ 9 மணிக்கு மேலே ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். மறுபடியும் எதுவும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் காமிக்கிறேன். பார்ப்போம். இந்த vlog இதோட முடியுது. பாய். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். டாடா.